எலி மனது. ஒரு அடர்ந்த காட்டில் எலி ஒன்று வசிச்சுக்கிட்டு இருந்தது. அதே காட்டில் நிறைய பூனைகளும் இருந்துச்சு. அந்த பூனைகள்கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்கிறதே தினம் தினம் எலிக்கு பெரிய போராட்டமாக இருந்தது. இந்த போராட்டத்துலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்ச எலி அதே மலையடிவாரத்தில் இருந்த ஒரு துறவியை சென்று சந்திச்சது. அவர்கிட்ட, ஐயா, எனக்கு பூனைகளை பார்த்தா தினமும் பயமாக இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவரும், சரி, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க, என்ன பேசாமல் ஒரு பூனையாக மாற்றிடுங்க, அப்போ நான் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வேன்னு சொன்னிச்சு. அவரும் அவரோட தவ வலிமையால் எளிய பூனையாக மாற்றி காட்டுக்குள்ளே திரும்ப அனுப்பிச்சிட்டாரு. சிறிது காலம் கழிச்சு அந்த பூனை துறவியை சந்திக்க வந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவர் கேட்க, ஐயா, எனக்கு ஓநாய்களை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, அதுங்க என்னை எப்போவுமே பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, தினம் தினம் அதுங்களை பார்த்து பயப்படுறதே எனக்கு வேலையாக இருக்குது, பேசாமல் என்னை ஒரு ஓநாயாக மாற்றிடுங்க, நான் பூனையாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இப்போ என்ன, உனக்கு ஓநாயாக மாறணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி துறவி அந்த பூனையை ஓநாயாக மாற்றிட்டாரு. அதுவும் சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு மாதம் சென்றிருக்கும். அந்த ஓநாய் திரும்பவும் துறவியை பார்க்க வந்துச்சு. என்ன வேணும் அப்படின்னு துறவி கேட்க, ஐயா, எனக்கு சிறுத்தைகளை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, அதுங்க எப்போவுமே என்னை வேட்டையாட துரத்திக்கிட்டே இருக்குது, அதனால் என்னை ஒரு சிறுத்தையாக மாற்றிடுங்க, நான் பயம் இல்லாமல் வாழுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு சொல்லி துறவியும் அதை சிறுத்தையாக மாற்றி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. காட்டுக்குள்ளே போய் மறுபடியும் 1 மாதம் கழிச்சு சிறுத்தை திரும்ப வந்துச்சு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்க, ஐயா, சிங்கங்கள் என்கிட்ட இது நாங்கள் ஆள்ற இடம், நீ இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லுதுங்க, எனக்கு சிங்கங்களோட போராடுறதே ஒரே வேலையாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது, பேசாமல் என்னை ஒரு சிங்கமாக மாற்றிருங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு. துறவியும் அதை சிங்கமாக மாற்றி திருப்பி அனுப்பிச்சி வச்சாரு. மீண்டும் 1 மாதம்தான் திரும்பி வந்துச்சு. ஐயா, பக்கத்து நாட்டு அரசன் காட்டுக்குள்ளே வந்து வேட்டையாடி என் கூட இருந்த எல்லா சிங்கங்களையும் பிடிச்சிக்கிட்டு போயிட்டான், நான் ஒருத்தர் தான் மிச்சம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் பேசாமல் என்ன ஒரு அரசனாக்கிடுங்களே அப்படின்னு கேட்டுச்சு. துறவி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, உனக்கு இப்போ அரசனாகணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அதை அரசனாகவும் ஆக்கிட்டாரு. இந்த முறை 6 மாதமாக்கியும் யாரும் வராததுனால துறவி, அப்பாடா, அரசன் நிம்மதியாக இருக்கான் போலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே கிழிந்த உடைகளோட அரசன் துறவியை தேடி வந்தான். ஐயா, பக்கத்து நாட்டு அரசன் எங்கள் நாட்டு மேலே போர் தொடுத்து என்னை அடிமைப்படுத்தி சிறையில் அடைச்சிட்டான், இவ்வளவு நாளாக நான் சிறையில் தான் இருந்தேன், சிறையிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, எனக்கு மற்ற மன்னர்களோட போரிட பயமாக இருக்குது, நான் அரசனாக இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை, எதையும் கற்றதும் இல்லையே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னிச்சு. இப்போது அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே அரசனை மீண்டும் எலியா மாற்றிட்டாரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச எலி, என்னை ஏன் மீண்டும் எலியா மாற்றினீங்க அப்படின்னு கேட்க, துறவி அதுக்கு, நீ எலியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, உன்னுடைய மனது ஒரே மாதிரி தான் இருக்கு, எலி மனதோடையே தான் நீ இருக்க, அதனால தான் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயப்படுற, அதனால நீ எலியா இருந்தாலும் ஒன்றுதான், அரசனா இருந்தாலும் ஒன்றுதான்னு சொல்லி அதை எலியாவே மாற்றி திரும்பவும் காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாரு. நம்மள பல பேர் இதே மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் தேவையில்லாத சில பழைய விஷயங்களை மனசில் இருந்து விடாமல் அதனால் நிம்மதியிலேருந்து தவிக்கிறோம். என்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசுல இருந்து அழிக்கிறோமோ அன்னைக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நம்மளை தானாக தேடி வரும். அதை நாம் செய்யாத வரை நாமளும் எலிமனது கொண்ட அரசர்கள்தான். இதே போன்று வேறு ஒரு நல்ல கதை அல்லது பதிவோடு உங்கள் அனைவரையும் கதைப்போமாவில் மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரியா.